இது உங்கள் தமிழ் நேசிப்போ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தா பரமபத விளையாட்டு. டோட்டல் வேஸ்ட்டான ஒரு மூவி. ஏன் இதை இப்படி நான் சொல்கிறேன்னா, அந்த மூவி டவுன்லோட் பண்ணி பார்த்ததுல என்னோடய நெட்டு தான் வேஸ்ட்டாக போச்சு. அந்தளவுக்கு ஒரு படம். எப்படி என்னத்தை நினச்சி இந்த படத்தை எடுத்தாங்கன்னு எனக்கே தெரில. அப்படி எடுத்து வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, அந்த பரமபதம் படத்தில் த்ரிஷா தான் ஹீரோயின். அப்புறம் ஒரு அரசியல்வாதி. அவரை நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னா கிடாரி படத்தில் கூட வில்லனாக இருப்பார். அவருக்கு மாரடைப்பு மாதிரி வந்துடுது. அவரை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர் தான் நம்ம த்ரிஷா. அவர் இடையில செத்து போயிடுறாரு. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் செத்து போயிடுறாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் அவரோட பையனையே மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இதில் ஒரு டவுட் என்னென்னா, அந்த அரசியல்வாதியை கொன்னது யார் அப்படிங்கிறது தான். அதுக்கான எவிடன்ஸ் நம்ம த்ரிஷா கையில் மாட்டிக்குது. இது மாட்டினதுக்கப்புறம் த்ரிஷாவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது நம்ம இந்த லைஃப்பில். த்ரிஷா பொண்ணோடையே தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவங்க கஷ்டப்படாததுக்கப்புறம் ஹீரோ மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் ஹீரோவாக என்னன்னு எனக்கே தெரில. இடையில வராரு. அப்படி ஒன்றும் பெருசாக அவர் ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஏன் வந்தாருன்னு எனக்கும் தெரில. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் மாதிரி இதை பண்ணுறாரு. பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. அப்புறம் அந்த வில்லன்ஸ் நிறைய டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் இந்த படம் அப்படி போயிட்டே இருக்குது. ஏன் இந்த படத்தை எடுத்தாங்க அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க படம் முடிஞ்சதுக்கப்புறம். அப்படி ஒரு அழகான படம்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தை முன்னாடியே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தியேட்டரை ரிலீஸ் பண்ண முடியாமல் இப்படி ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாட்ஸ்டார் 100 ரூபா கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இந்த படம் இருக்குது. டோட்டல் வேஸ்ட். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த படத்தை டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். படத்தை பார்க்கணுங்கிறங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராம் ஆப்புக்கு போகும். டெலகிராம் ஆப்பில் இப்போ காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால யாருமே வீடியோவாவோ ஃபைலாவோ அப்லோட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே லிங்க்காக அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே இட்டுங்கிற ஆப்பில் போய் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் ப்ளே பண்ணாலும் என்ன பண்ணாலும் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்பை முதல்ல இன்ஸ்டால் பண்ணுங்கள். டெலகிராம் இருந்தால் மூவிஸ் மட்டும் இல்லை, நிறைய 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 விஷயங்களை நீங்கள் அதில் பார்க்கலாம். ஆப்ஸு, மோடல் ஆப்ஸ், இந்த மாதிரி மூவிஸ் நிறைய விஷயங்கள் அதில் போடுறாங்க.